வணக்கம், வெற்றி, வாய்ப்பு இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம எப்படி பார்க்கறோம்? நம்மள பல பேர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வராதா, ஒரு பெரிய பிரேக் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த மாற்றத்துக்கான சாவி நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கலாம். வாங்க, அது பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் அந்த ஒரு நாள் வரும், ஒரே ராத்திரியில் நம்ம வாழ்க்கை தலைகீழா மாறிடும்னு காத்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும் நம்புறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த பெரிய மீனுக்காக காத்துட்டு இருக்கிறப்போ நம்ம வலையில சிக்கிற சின்ன சின்ன மீன்களை நாம கவனிக்காமே விட்டுடுறோம் இல்லையா? இந்த மனநிலைய ரொம்ப அழகா புரிய வைக்கிற ஒரு கதை இருக்கு. அதாவது, கஷ்டப்படாம சுலபமான வழியில உச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு இளைஞனை பத்தின கதை தான் இது. இந்த கதை தன்னோட வாழ்க்கையில ரொம்ப விரக்தியா இருந்த ஒரு இளைஞனை பத்தினது. அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வெற்றி மட்டும் அவனுக்கு எட்டாக்கனியாவே இருந்துச்சு. அதனால எப்படியாவது வெற்றிக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சணும்னு ஆசைப்பட்டான். அவன் நேரா தன் குரு கிட்ட போய், குருவே, நான் வெற்றியோட உச்சிக்கு போகணும், ஆனா எனக்கு முதல் படியில இருந்தெல்லாம் ஆரம்பிக்க விருப்பம் இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்கன்னு கேட்டான். இது நம்ம பலரோட மனசுல இருக்கிற ஆசைதானே, இல்லையா? அத கேட்ட குரு ஒரு புன்னகையோட ஒரு விசித்திரமான கண்டிஷன் போட்டாரு. அவனை மெதுவா ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு. கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். இந்த தோட்டத்திலேயே எது ரொம்ப அழகான ரோஜாவோ அத மட்டும் பறிச்சுட்டு வா. ஆனா ஒரே ஒரு ரூல், ஒரு பூவை நீ வேண்டான்னு தாண்டி போயிட்டா திரும்ப வந்து அத பறிக்கவே முடியாது. இந்த ஒரு விதிதான் இந்த கதையோட மொத்த திருப்பத்துக்கும் காரணம். அந்த இளைஞனோட மனசுல என்ன ஓடிச்சுன்னு பாருங்களேன். முதல்ல ஒரு அழகான ரோஜாவ பாக்குறான். ஆனா அவன் மனசு என்ன சொல்லுது? அட, இது நல்லா இருக்கு, ஆனா கண்டிப்பா இதை விட சூப்பரா ஒன்னு முன்னாடி இருக்கும். இதே நினைப்புல கண்ணுல பட்ட ஒவ்வொரு நல்ல பூவையும் விட்டுட்டு தோட்டத்தோட கடைசி வரைக்கும் நடந்து போயிட்டான். தோட்டத்தோட கடைசிக்கு அவ வந்து நின்னப்போ அங்க வாடி போன சில பூக்களை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. வழியில அவன் பார்த்த அத்தனை அழகான ரோஜாக்களையும் இதை விட பெட்டரா ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு பேராசையில தவற விட்டுட்டான். கடைசியில அவனுக்கு மிஞ்சினது என்னவோ ஏமாற்றமும் ஒரு வெறும் கையும் தான். இதுதான் அந்த இளைஞனுக்கு உண்மைய புரிய வச்ச தருணம். அப்போதான் குரு அந்த ஆழமான உண்மைய விளக்கினார். மகனே, நம்ம வாழ்க்கையும் இந்த ரோஜா தோட்டம் மாதிரிதான். வாய்ப்புகளுங்கிறது அந்த அழகான பூக்களை போல. சரியான நேரத்துல அதை பறிக்காம தயங்கி நின்னா அது வாடி உதிர்ந்து போயிடும். இங்க 2 பாதைகள் இருக்கு இல்லையா? ஒன்னு அந்த இளைஞன் போன பாதை, ஏதோ ஒரு பெரிய பிரேக்குக்காக காத்துக்கிட்டே இருந்து கண்ணு முன்னாடி வர்ற சின்ன சின்ன வாய்ப்புகளை எல்லாம் தட்டிவிட்டு கடைசில வருத்தத்துல முடியறது. இன்னொரு பாதை குரு சொன்ன ஞானத்தோட பாதை. கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியையும் மதிக்கிறது, அதுலேந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வெற்றியை அடையிறது. நம்மளோட தேர்வு எதுவா இருக்க போகுது? இதுதான் குருவோட முக்கியமான பாடம். வெற்றிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, அது நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அடியோட கூட்டுத்தொகை, அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் கதைக்கு நல்லா இருக்கு. நிஜ வாழ்க்கையில இது சாத்தியமா? நிச்சயமா. இந்த சிறிய படிகளோட சக்தி தான் நிஜ வாழ்க்கையில பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களையும் உருவாக்கியிருக்கு. சில உதாரணங்களை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. வால்ட் டிஸ்னியை எடுத்துக்கோங்களேன். அவர் எடுத்த உடனே டிஸ்னிலேண்ட் கட்ட ஆரம்பிக்கல. அவரோட பயணம் சின்ன சின்ன கார்ட்டூன்ல இருந்து தான் தொடங்குச்சு. பல தடவை தோத்து போனாரு, பேங்க்ல லோன் கிடைக்காம திவாலானாரு. உன்னோட கற்பனைக்கெல்லாம் இங்க வேலையே இல்லைன்னு பல பேர் கேலி பண்ணாங்க. ஆனா அவர் ஒரு விஷயத்த மட்டும் நிறுத்தவே இல்ல. சின்ன சின்ன அடியா நம்பிக்கையோட எடுத்து வச்சுட்டே இருந்தாரு. அந்த சின்ன அடிகள் தான் இன்னைக்கு உலகமே கொண்டாடுற டிஸ்னி சாம்ராஜ்யமா வளர்ந்து நிக்குது. இதே கதை தான் அமேசானுக்கும். இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஆன்லைன் கடையா இருக்கிற அமேசான் ஒரு சின்ன கேரேஜ்ல வெறும் புத்தகங்களை விற்கிற கடையா தான் ஆரம்பிச்சுது. ஜெஃப் பேசோஸ் அவரே புக்க பேக் பண்ணி போஸ்ட்ல அனுப்புவாரு. முதல்ல புத்தகம், அப்புறம் சிடிகள், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒவ்வொரு படியா ஒவ்வொரு பொருளா சேர்த்து தான் இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை கட்டினாரு. இது ஒரே ராத்திரியில நடந்த அதிசயம் இல்ல. இந்த 2 உதாரணங்கள்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். சரியான நேரத்துக்காக நாம காத்துக்கிட்டே இருந்தா நாம இருக்கிற இடத்துலயே தான் இருப்போம். ஆனா நாம செயல்பட ஆரம்பிச்சா நம்மளோட ஒவ்வொரு சின்ன செயலும் நம்மள முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பாடத்தை மறுபடியும் உங்ககிட்டயே கொண்டு வரேன். இந்த கதையோட ஞானத்தை எப்படி உங்க சொந்த வாழ்க்கையில பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில வர வாய்ப்புகள், ஹலோ, நான் தான் பெரிய வாய்ப்புன்னு போர்டு மாட்டிட்டு வராது. அது ஒரு புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம், ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல ஒரு புது நபர்கிட்ட பேசுறதா கூட இருக்கலாம். அதனால இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க.
இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன வாய்ப்பு, அந்த சின்ன பூ என்ன? ஒரு புது புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறதா, ஒரு ஒர்க் அவுட் செஷனை ஸ்டார்ட் பண்றதா, இல்ல ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு வேலையை இன்னைக்கு முடிக்கிறதா? அந்த முதல் படியை இன்னைக்கே எடுங்க. கடைசியா இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை தோட்டத்துல ஏதோ ஒரு சரியான பூவுக்காக காத்துக்கிட்டே இருந்து வழியில கிடைக்கிற அழகான மலர்களை பார்க்காம போயிடாதீங்க. இன்னைக்கு உங்க கண்ணுல படுற அந்த சின்ன வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட்கட்ஸ் இல்ல, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடிதான் உங்க வெற்றிக்கான பாதையை உருவாக்குது.